பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு, இறந்தவர்கள் குடும்பத்திற்கு நிச்சயமாக 1 கோடி ரூபாய் அதற்கான நிவாரணமாக இழப்பீடாக வழங்க வேண்டும். ஒரு துயரம் நடந்திருக்குது. இந்த துயரம் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் பொதுவாக இந்த அரசியல் கட்சிகளும் மக்களை சந்திப்பது என்பது அவசியப்படுகின்றது. ஆனாலும் கூட அதை நெறிப்படுத்த வேண்டும் என்கிற வகையில் தான் காவல்துறை அதற்காக வழிகாட்டும் நெறிமுறைகள் அல்லது கட்டுப்பாடுகள் விதிக்கிறது. இந்த கட்டுப்பாடுகள் என்பது ஒரு கட்சியின் வளர்ச்சியை தடுப்பதாக புரிந்து கொண்டு அதை மீறுவது அதன் விளைவாக இந்த துயரம் நேர்ந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் கூட கூட்டம் நடத்துகின்றோம், மக்களை சந்திக்கின்றோம். ஒரு நியாயமான சரியான கட்டுப்பாடுகள் என்கிற வகையில் அதை அமல்படுத்துகின்றோம். எங்களோட கூட்டங்களில் இந்த மாதிரியான டிராஜடி, இந்த மாதிரி துயரங்கள் வருவதில்லை. அந்த வகையில் நாங்கள் அறிவுறுத்துவது, இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் நெறிப்படுத்த வேணும். இது ஒரு மரபு தமிழ்நாட்டில் உண்டு. அந்த அடிப்படையில் அப்படி நெறிப்படுத்தாமல் அல்லது கட்டுப்பாடுகளை பின்பற்றாதன் விளைவாக இந்த துயரம் நேர்ந்திருப்பதாக முதல் இதற்கான காரணமாக நான் கருதுகிறோம்.